தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடபழனி அருகே சென்னை மாநகராட்சி நெடுஞ்சாலை அமைக்கும் பணியின் போது சாலையை கடக்க முயன்ற 55 வயது மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளி ரோடு ரோலர் வாகனத்தில் சிக்கி உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக் வணக்கம். இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். சென்னை வடபழனி சிவன் கோயில் அருகே சென்னை மாநகராட்சி நெடுஞ்சாலை பணி துவக்கப்பட்டு தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் புதிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பாஸ்கர் என்பவர் மாற்றுத்திறனாளி அச்சாலையை கடக்க முயன்ற போது தார் ரோடு சீரமைக்கும் பணியில் தார் ரோடு ரோலர் கனரக வாகனத்தின் ஓட்டுநரின் அலட்சியத்தால் சக்கரத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளி உடல் நசுங்கி உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டான நிலையில் விபத்துகள் குறித்து பொதுமக்கள் உதவிகளோடு மீட்டெடுத்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைத்தனர். சென்னை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தீவிர சோதனைக்கு விவரங்களுக்கு நன்றி ரஃபீக். சென்னை மாநகராட்சியின் அலட்சியமே மாற்றுத்திறனாளி உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர்.